அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1140. தலைப்பு ஏழைகள். தொடர் 3. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில பலருக்கு வசதி வாய்ப்புகளை அதிகரித்து சிலருக்கு அளவோடும் கொடுத்து அதன் மூலமாக பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், பொருளாதாரம் வழங்கப்படாமல் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் எவ்வாறு அல்லாஹுவை நேசிக்கிறார்கள், அவனை வணங்குகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக இத்தகைய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரேடியாக எல்லோருக்கும் பொருளாதாரம் கிடைத்து விட்டாலும் எவரும் அவரவர்களுடைய வேலைகளை பார்க்க மாட்டார்கள். கூலிக்கு ஆள் தேடுவார்கள், கிடைக்காது. ஏனென்றால் எல்லோருமே வசதியாக இருக்கின்றார்கள். ஆகையினால் நடுத்தரவாதிகளாக, ஏழைகளாக, பணக்காரர்களாக அல்லாஹ் இந்த நிலையை ஏற்படுத்தி ஒருவருடைய காரியத்தை ஒருவர் முடிக்கக்கூடிய விதத்தில், உலகம் சீராக செயல்படக்கூடிய விதத்தில் இந்த மாதிரியாக அல்லாஹ் பொருளாதாரத்தை தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றியும் தான் நாடியவர்களுக்கு அளவோடும் கொடுக்கின்றார். மக்கமா நகரில் வளமோடும் நலமோடும் வசதியோடும் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அந்த மார்க்கத்தை அவர்கள் நல்ல முறையில் மக்கமா நகரில் செயல்படுத்த முடியாத நிலையின் காரணமாக ஆரம்பமாக அபிசீனியா என்ற அந்த எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதன் பிறகு இந்த மக்கமா நகரிலே நாம் சுதந்திரமாக தொழ முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை, இன்ன பிற அல்லாஹுக்குரிய நல்லறங்களை செய்ய முடியவில்லை. ஆகவே பிறந்த மண்ணாக இருந்தாலும் இம்மண்ணே நமக்கு தேவையில்லை, நாம் எங்கேயாவது சென்று நல்ல முறையில் சுதந்திரமாக படைத்தவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கத்தினை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே சொந்த நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, மனைவி மக்களை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு அகதிகளாக, முஹாஜிர்களாக அவர்கள் மதினமா நகரத்திற்கு புலம்பெயர்ந்தார்கள். அப்படி புலம்பெயர்ந்தபோது அவர்கள் எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இறுதி வரையிலும் அவ்வாறே ஏழ்மையாக இருந்து இறந்தவர்களும் உண்டு. இடையிலே அல்லாஹுவால் பொருளாதாரம் வழங்கப்பட்டு வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்களும் உண்டு. அந்த வகையில மதினாவை நோக்கி வந்த அவர்களை ஆதரித்த அன்சாரிகள், ஆதரவாளர்கள், அவர்கள் ஒவ்வொருவரோடும் அகதிகளாக வந்த ஒவ்வொரு முஸ்லிமையும் இணைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில இருந்து அவர்களை பார்த்து, இவர் உன் சகோதரர் அழைத்து செல், இவர் உன் சகோதரர் அழைத்து செல் என்று சொன்னபோது, அழைத்து சென்றது மட்டுமல்ல, சகோதரர் என்று மார்க்க ரீதியிலே சொல்லப்பட்ட அவர்களை இரத்த சம்பந்தமான உறவுகளை விட மேலாக மதித்து அவர்களுக்கு வேண்டியதை வழங்கக்கூடியவர்களாக, இருப்பதிலே பாதியை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த அன்சாரிகள், ஆதரவாளர்கள் மதினாவிலே உள்ளவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹும் இதை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹி மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன இல்லா அன் தஃஅலு இலா அவுலியாயிக்கும் மஅரூஃபா கான ذلك ஃபில் கிதாபி மஸ்தூரா. திண்ணமாக நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட இறை தூதர் மேலானவராக இருக்கின்றார். மேலும் நபியின் மனைவியர் அந்த மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அன்னையர்கள் ஆவார்கள். ஆயினும் அல்லாஹ்வின் வேதத்தின்படி ஏனைய பொது முஸ்லிம்களை விடவும், ஹிஜ்ரத் செய்து முஹாஜிர்களாக வந்தவர்களை விடவும் இரத்த சம்பந்தமான உறவினர்கள் தான் ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிவதில் அதிக உரிமையுடையவர்கள். ஆயினும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம்.
இந்த விதி இறை வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே கூறுகின்றார். அப்படியானால் உடன் பிறந்தவர்களை விட, இரத்த சம்பந்தமான உறவுகளை விட, சகோதரர் சொன்ன காரணத்தினாலேயே அல்லாஹுக்காக தங்களிடம் இருப்பதை சரிபாதையாக வைத்து கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இதற்கு ஒரு ஹதீஸ் உதாரணமாக திகழ்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செய்தியை அறிவிக்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களையும் சஅத் இப்னு ரபியூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் வசதி படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். அப்துர் ரஹ்மானிடம் என்னுடைய செல்வத்தை சரிபாதியாக உமக்கு பிரித்து தருகிறேன். என்னுடைய 2 மனைவியரில் ஒரு மனைவியை உமக்கு விருப்பமான பெண்ணை நான் விவாகரத்து செய்து உமக்கு மனமுடித்து தருகிறேன் என்று கூறினார். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உம்முடைய குடும்பத்திலும் செல்வத்திலும் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானாக. எனக்கு கடை வீதியை காட்டுங்கள் என கூறினார். அவர் பாலாடை கட்டியையும் நெய்யையும் லாபமாக பெற்று அவர் தங்கியிருந்த வீட்டாரிடம் கொண்டு வந்தார். சிறிது காலத்திற்குள் இத்தகைய வணிகம் பெருகி நறுமணப் பொருளின் மஞ்சள் கரையுடன் வந்தார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன விசேஷம் அப்துர் ரஹ்மானே, மினுக்கமாக இருக்கிறீர்களே என்று கேட்டபோது, அதற்கு அவர், இறை தூதர் அவர்களே, நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் முடித்துக் கொண்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு என்ன மகர் மணக்கொடை கொடுத்தீர் என கேட்டார்கள். ஒரு பேரிச்சங்கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்தேன் என்று சொன்னபோது, ஒரு ஆட்டையேனும் மனவிருந்தாக எங்களுக்கு அளிப்பீராக, வலிமா கொடுப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக ஏழையாக இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் குறுகிய காலத்திலேயே பணக்காரராக ஆனார்கள். இவ்வாறு அல்லாஹ் நாடியவர்களை அவர்களுடைய ஏழ்மையை போக்கி வசதி உடையவர்களாக ஆக்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.